ரூ. 10க்கு ஒரு அவல் பொரி கடலை வாங்கி வச்சு, ஒரு அருகம்புல்ல போட்டு அர்ச்சனை பண்ணி, "பிள்ளையாரப்பா எனக்கு அனுக்கிரகம் பண்ணு" அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாலும், அந்த எளியவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அருள் புரியக்கூடிய இனிமையான மூர்த்தி. அதனால அவர வழிபடுவதற்கு ரோஜா வேணும், முல்லை வேணும், மல்லி வேணும் அப்படியெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. அருகை எடுத்து அவன் அருகே சென்று அர்ச்சித்தால் பகுதி, தகுதி, விகுதி என்கின்ற பல்வேறு நலன்களை நமக்கு அருளக்கூடியவராக விளங்குகிறார் அப்படின்னு விநாயகனை பற்றி அருளாளர்கள் எல்லாம் நமக்கு வாழ்த்தி இருக்கிறார்கள். அந்த விநாயக பெருமான வழிபாடு பண்ணா உடனடியான நலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் தடைபட்டு கொண்டே இருக்கு. அந்த காரியம் நமக்கு உடனே நடக்கணும் அப்படின்னா, என்ன பண்றது அப்படின்னு நெறைய பேர் கேட்பாங்க. நான் எளிமையா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். உங்க வீட்டு வாசல்ல ஒரு பிள்ளையார் இருப்பார். ஒரு தெருவுலயோ, நம்ம வீட்டு பக்கத்திலேயோ ஒரு பிள்ளையார் இருப்பார் இல்லையா? அந்த பிள்ளையாருக்கு போய் ஒரு சிதறு காய் ஒண்ணு உடைச்சிட்டு ஒரு காரியத்த தொடங்குங்க. கண்டிப்பா அந்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஆண்டு 26/8/2025 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணி 22 நிமிஷத்துக்கே நமக்கு சதுர்த்தி ஆரம்பிச்சிருது. 27/8/2025 மாலை 3 மணி 52 நிமிஷம் வரைக்கும் தான் நமக்கு சதுர்த்தி என்கின்ற திதி அமைந்திருக்கிறது. காலையில நமக்கு சதுர்த்தி இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு 27ஆம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. பிள்ளையார் வாங்குறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதி மாலை வாங்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 26/8/2025 மாலை 4 மணி 50 நிமிஷத்திலிருந்து 5 மணி 50 நிமிஷத்துக்குள்ள, அப்படி இல்லைன்னா 6:30லிருந்து 8 மணி 30 நிமிஷம் வரைக்கும் பிள்ளையார நாம வாங்கிரலாம். 27ஆம் தேதி நாம விநாயக பெருமான வழிபடுவதற்கான நேரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 26ஆம் தேதி மாலையே நீங்க பிள்ளையார் வாங்கிட்டீங்கன்னா, காலையில 6லிருந்து 7:20க்குள்ள நீங்க பிள்ளையார பூஜை செய்து மகிழலாம். இப்ப 26ஆம் தேதி வாங்க முடியலமா, 27 தான் நாங்க பிள்ளையார வாங்கவே போறோம் அப்படின்னா, காலையில 9 மணி 10 நிமிஷத்திலிருந்து 10 மணி 20 நிமிஷத்துக்குள்ள பிள்ளையார வாங்கிட்டும் வரலாம். நீங்க பூஜையும் செஞ்சுக்கலாம். மதியம் சாதம், சாம்பார், அவல், சுண்டல், கடலை இந்த மாதிரி நாங்க எல்லாம் செஞ்சு வச்சு இலை போட்டு படைப்போம் அப்படின்னா, மதியம் 1 மணி 35 நிமிஷத்திலிருந்து 2 மணி வரைக்கும் நீங்க இந்த பூஜைய செஞ்சுக்கலாம். இல்லம்மா மாலையில தான் நாங்க பூஜை செய்வோம் அப்படின்னா, மாலை 6 மணி 10 நிமிஷத்துக்கு மேல நீங்க இந்த விநாயக பெருமானுடைய வழிபாட்டை செய்து கொள்ளலாம்.